மதுரை மாவட்டம் சிந்துப்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ளது வெங்கடேச பெருமாள் கோவில். இது மிகவும் பழமையான கோவில். மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி, தாயார் அலமேலு மங்கை. இக்கோவில் திருப்பதி கோவில் அமைப்புடன் விளங்கினாலும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி என காட்சி தருகின்றனர். இக்கோவிலில் துளசி தீர்த்தமும் பிரசாதமாக கொடுக்கப்படுவதோடு விபூதியும் பிரசாதமாக தருகிறார்கள். இக்கோவிலின் தனிச்சிறப்பு இதுதான். இப்பகுதி மக்கள் இரவோடு இரவாக நாட்டை விட்டு தெற்கு நோக்கி சென்றனர். அப்பொழுது தாங்கள் பூஜித்து வந்த வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி விக்கிரகங்களை தங்களுடன் எடுத்து சென்றனர். வைகை ஆற்றை தாண்டி செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் அன்று இரவு ஆனதும் ஒரு கிராமத்தில் தங்க நேர்ந்தது. தாங்கள் வைத்து வந்துள்ள பொருட்களையும் ஓரிடத்தில் வைத்தனர். பொழுது விடிந்ததும் பெருமாள் உற்சவ விக்கிரகங்களை வைத்திருந்த பெட்டிகளை தூக்க முயன்றபொழுது ஆனால் அந்த பெட்டிகள் அசைக்க முடியவில்லையாம். வேறு வழி இல்லாமல் அன்று அங்கேயே தங்கினர். அன்று இரவு பெரியவர் ஒருவரின் கனவில் தோன்றிய பெருமான், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், இந்த பகுதி மக்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், நான் உங்களை காப்பேன். நாளை காலை பெட்டியிலிருந்து ஒரு அங்கவஸ்திரத்தை கருடன் தூக்கி சென்று ஒரு புளிய மரத்தில் போட்டுவிட்டு 3 முறை குரல் எழுப்பி சொல்லும். அந்த இடத்தில் என் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யுமாறு சொல்லிவிட்டு மறைந்தனர். மறுநாள் காலையில் வானத்தில் வட்டமிட்ட கருடன் பெட்டியில் இருந்த அங்கவஸ்திரத்தை தூக்கி சென்று சற்று தொலைவில் இருந்த புளிய மரத்தில் போட்டது. அந்த இடத்திலேயே விக்கிரகத்தை வைத்து தேவியர் சகிதராக பெருமாள் மூலவரை பிரதிஷ்டை செய்தனர். புளிய மரத்தின் அருகே கோவில் அமைத்தால் இந்த இடத்தை சித்தபண்டூர் என்றார்கள். புளியம்பழத்தை தெலுங்கில் சித்தபண்டு என்பார்களாம். அதுவே பின்னாளில் சிந்துப்பட்டி என்றானது. இங்குள்ளோர் பெருமாள் மீது சிந்து பாடல்கள் நிறைய பாடியிருப்பதன் காரணமாகவும் சிந்துப்பட்டி என்று பெயர் வந்ததாம். வேண்டுதல்: பொதுவாக பெருமாள் கோவிலில் கருடன் கொடியுடன், கொடி உச்சியில் கூப்பிய கரங்களுடன் கருடன் இருப்பது போல்தான் கொடிமரம் இருக்கும். ஆனால் இங்கு கொடிமரத்தில் கருப்பண்ணசாமி ஆவாகனம் செய்யப்பட்டுள்ளார். அதனால் இந்த கொடிமரத்தின் கீழே விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. பக்தர்களின் இந்த கொடிமரத்துக்கு திருமஞ்சனம் செய்விப்பதாக வேண்டிக் கொண்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற பிரார்த்தனை செய்கிறார்கள். கொடிமரத்துக்கு விளக்கெண்ணெய் மற்றும் தயிர் கலந்து தடவி திருமஞ்சனம் நடைபெறுகிறது. பிறகு கொடிமரத்துக்கு மிகப்பெரிய வஸ்திரம் சாத்தி விபூதி அர்ச்சனை செய்யப்படுகிறது. அதுவே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கம்பத்துக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் குழந்தை பேறு உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் நடந்தேறும். தொலைந்து போன பொருட்கள் உடனே கிடைக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நேர்த்திக்கடன் செய்வதாக வேண்டிக் கொள்பவர்கள் அங்கு செல்ல முடியாத பட்சத்தில் இங்கு நிறைவேற்றி கொள்கின்றார்கள். இந்திரன் இங்குள்ள பெருமாளை அங்க பிரதட்சணம் செய்து சாப விமோசனம் பெற்றதால் இங்கு வரும் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து தங்கள் பாவங்களையும் நீங்க பிரார்த்திக்கிறார்கள். விஜயதசமி திருநாளில் திருமணம் தம்பதியருக்கு இங்கு வந்து விஜயதசமி திருநாளில் புதுமண தம்பதியர் இங்கு வந்து நோன்பு எடுத்து அர்ச்சனை செய்து பெருமாள் தாயாரை வழிபட்டு செல்கின்றனர்.